இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்டோரி. ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்த ஒரு கிளைண்ட்டை பற்றின விஷயம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன அமைதியால் வந்த ஒரு சின்ன டிஸ்டன்ஸ். என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு தினம் சண்டை கிடையாது, சச்சரவு கிடையாது, ஒருத்தர் இன்னொருத்தரை கத்த மாட்டாங்க, நோ ட்ராமாஸ். ஆனால் கம்ப்ளீட் சைலன்ஸ், எந்த விதமான பேச்சுவார்த்தையுமே இல்லை. ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறத நிறுத்திட்டாங்க. இது எங்கே ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது, அவங்களே யோசனை பண்ணால் அது பல வாரங்களாகி, பல மாதங்களாகி, பல வருடங்கள் ஆயிடுச்சு. ஏதாவது தேவைன்னா அவளே கேட்பான்னு நினச்சேன் மேடம் அப்படின்றது தான் அவரோடது. கேட்டால் தான் எதுவுமே கிடைக்குமா, நானாக அவர் கேட்பார், ஒரு அன்புனால் ஒரு காதல்னால் என்கிட்ட பேசுவார், கேட்பார், என்னாச்சு ஏதாவது வேணுமான்னு கேட்பாருன்னு நான் வெயிட் பண்ணேன் அப்படிங்கிறது அவங்க தரப்பு வாதம். இவங்களுக்குள்ள பிரச்சனைன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, ஒரு அமைதி, ஒரு பீஸ் வேணும், ஒரு அமைதியான டைம் வேணும், அவ்வளவுதான் அவருக்கு. இவங்களுக்கு தன்னை பற்றி அவர் கண்டுக்கணும், அவர் அக்கறையாக பேசணும், எனக்கு என்ன வேணுங்கிற என்னோட நீடை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய தேவையாக இருந்தது. இப்போ இவங்க 2 பேருக்கும் நடுவில் சண்டைன்னு பிரிகிற அளவுக்கு சண்டைன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. அந்த அமைதி மட்டும்தான். அவர் சைடில் அவர் எதையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. அவங்களுக்கு அவங்க மேலே உள்ள அன்பையோ காதலையோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. அவங்களுக்கு எதையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலைங்கிறது தான் அவங்களுடைய பிரச்சனையாக இருந்தது. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு விரிசல் விழுது, 2 பேரும் தள்ளி போகிறாங்க, தனித்தனியாக ஆகுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அன்பு இல்லை, காதல் இல்லை அப்படிலாம் நம்மளால் சொல்லவே முடியாது. கரெக்டாக? ஏன்னா 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க, ஒரே வீட்டில் தான் இருக்காங்க, ஆனால் பேச்சுவார்த்தையே இல்லை. இந்த அமைதி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை அரிச்சிருச்சு. என்னைக்காவது ஒரு நாள் பேசிக்கலாம், அவளுக்கு எதுவுமே தேவையில்லை போல இருக்குது, அதனால தான் அவள் எதுவுமே கேட்கல, அவருக்கு என் மேலே அன்பே இல்லை, பாசமே இல்லை, அதனால தான் நான் என்ன இருக்கேன், எப்படி இருக்கேன், எதுவுமே அவர் கண்டுக்காமலே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அம்மா கிட்ட ஒரு நாள் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் இன்னைக்கு நான் இந்த விஷயத்துக்காக சந்தோஷமாக இருந்தேன் அப்படிங்கிறத நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள். அவர்னால இது இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு, இவ்வளோ வருஷங்கள் என்னென்னலாம் பண்ணியிருப்பார், அந்த விஷயங்கள் என்னை சந்தோஷப்படுத்துச்சு அப்படின்னு. அவருக்கு தேவையான ஸ்பேஸையும் கொடுக்கணும், இவங்களுக்கு தேவையான கம்யூனிகேஷனும் இருக்கணும். ஸோ இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே கம்யூனிகேஷன் இல்லைனாலே அங்கே எதுக்குமே அர்த்தம் இல்லை அப்படின்னு தானே அர்த்தம். ஆனால் அவருக்கு தேவைப்பட்டது பீஸ். மேபி வேலை பளுவாக இருக்கலாம், அதை பற்றி அவங்க கேட்டிருக்கலாம், கேட்டிருந்தா அவர் ஓப்பன் அப் பண்ணியிருக்கலாம். இப்போ இதுதான் அவங்களுக்குள்ள உள்ள இடைவெளிக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவங்க அவருடைய பீஸை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் இவங்களுக்கு என்ன தேவை, ஒரு சின்ன அட்டென்ஷன் வேணும், 24 மணி நேரமும் அட்டென்ஷன் கொடுக்க சொல்லி கேட்கல, ஒரு கரிசனத்தோட ஒரு 2 வார்த்தை, சாப்பிட்டியாம்மா, நல்லா தூங்குனியா, ஏதோ ஒன்று ஜென்ரலான ஒரு கான்வர்சேஷன். இல்லை குழந்தைங்கள பற்றியெல்லாம், குழந்தைங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க, அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஸோ இவ்வளோ தான் எதிர்பார்ப்பு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இந்த புரிதல் எங்கே வந்தது அப்படின்னா, அந்த இமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதுனால வந்தது. அது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டிப்ரெஷன்னால தான் 2 பேருமே டிப்ரெஷனோடு இருந்திருக்காங்க. ஏன் இப்படி அமைதியாகவே இருக்குது வீடுன்னு அவருக்கும் புரியல, அவர் கேட்ட அமைதி கிடைச்சதுனால அவருக்குமே புரியல. இவங்களுக்கு எதுவுமே அவர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, அவருக்கு என்ன பிடிக்காமல் போயிடுச்சு போல இருக்குது, இல்லை வேறு யாரையோ பிடிச்சிருக்கு போல இருக்குது, இல்லை வேறு ஏதோ பிரச்சனை, அவர் என்கிட்ட மறைக்கிறாரு. இதெல்லாம் நம்மளுடைய ஓவர் திங்கிங். இயல்பாகவே பெண்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிற திறன் அதிகம், அதனால் நிறையாவே யோசிப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு கணவன் மனைவி அப்படின்னு வரும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பை பாதுகாக்கிறதுக்கு என்ன வேணும்? ஸோ அன்பும் காதலும் இல்லாததுனால யாருமே பிரியறதில்லை. அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால, எக்ஸ்ப்ரெஷன் இல்லாததுனால, தேவையான இடத்துல புரிஞ்சுக்கிட்டு என்ன பேசி அவங்களுக்கு கொடுக்கணும், என்னத்தை நம்ம பேசுனா அவங்களுக்கு புரியும், எப்படி பேசுனா புரியும், அந்த இமோஷனை கரெக்டான வழியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டாலே
90% ஆஃப் தி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இது இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஃபினான்ஷியலி அவங்க வந்து நிறைய ஹேர்டில்ஸை வந்து லைஃப்பில் சந்திச்சிட்டு இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்குள்ளேயே வேறு அஃபேர் இருக்கிற பிரச்சனைனால வரும். ஸோ இப்போ அதெல்லாம் இல்லாமல் பட் இது மட்டும்தான் காரணம் அப்படின்னா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் நீட்ஸ் எக்ஸ்பிரஷன் அண்ட் இமோஷன்ஸ் டு பி கம்யூனிகேட்டட் இன் அ வே. ஸோ அமைதியாகவே இருக்கிற கப்புள்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே வந்து என்ன பிரச்சனை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உட்காந்து பேசலாம். 2 பேரும் வந்து ஒரு காமான இடத்த சூஸ் பண்ணி, இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஸ்பாட்டு கண்டிப்பாக இருக்கும். கல்யாணம் ஆன புதுசுலேயோ இல்லை லவ் பண்ணுற காலத்துலேயோ அடிக்கடி போயிட்டு வந்த இடங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நிறைய இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து மனசு விட்டு பேசலாம். ஒருத்தர் பேசுகிறத இன்னொருத்தர் வந்து முழுமையாக பேச விடணும். அதே மாதிரி முழுமையாக கேட்கணும். ஏன்னா கம்யூனிகேஷனில் வந்து பேசுகிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு லிசனிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அளவுக்கு முழுசாக அவங்கள வந்து அவங்களுக்கு காது கொடுத்து கேட்டாலே பாதி பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு தீர்வாக அமையும். ஸோ இப்போ நிறைய பேர் வாழ்க்கையில் இதே மாதிரி அமைதியால் உண்டான சூறாவளி நிறைய இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.